இன்னைக்கு உங்க ஐக்கியம் ஆண்டோட எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்லி காலத்துல 2021ஆம் ஆண்டுல அன்னைக்கு சாக போகும்போது ரொம்ப ஒருமே இல்லை. நானா ஆண்டு இப்பவே அழுவேன். அந்த விஷயம் ஒரு தீர்க்கதரிசி பேர் வச்சிருக்கீங்க, தீர்க்கதரிசின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ண? எல்லா விஷயத்தையும் சொல்லுவார், எல்லாமே தெரியும். நிறைய வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நம்ம சபையில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாழ்ப்பா இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் செய்ய போறாரு, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனா அன்னை சாகிற அந்த கடைசி நோடி கூட எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோட சன்னிதானத்துல நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் ஒவ்வொரு விஷயமும் சரி, ஏதோ அழிந்து போன ஒரு காரியங்கள், அழிந்து போற எல்லா விஷயத்தையுமே டப்புன்னு சொல்லுவார் ஆவியானவர். நான் செய்ய போறேன். ஜான்சன் பிறக்கிற விஷயமா இருக்கட்டும், எங்க தம்பி பிறக்க போறான்னு தெரியுது. அவன் வைத்தான் இருக்கும்போது எல்லா மாசமே எனக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆண் பிள்ளை கொடுத்துருக்காங்க. நான் காலையில ஒரு சாட்சியா சொன்னேன். 2019ஆம் ஆண்டுல ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில 12 மணி ஆராதனை எனக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த ஆண்டோட நான் திருமணத்தை செய்வேன்னு சொன்னேன். அதையும் செஞ்சு கொடுத்தா. இப்ப என் தங்கச்சியோட திருமணத்தை எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தி கொடுத்தா. இந்த ஆண்டு நான் அவர் பக்குவத்தை செய்வேன்னு சொன்னார். அவர் செஞ்சார், ஒவ்வொன்றையும் அவர் செஞ்சார். ஆனா இந்த விஷயத்தை ஏன் மறைச்சாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டோட சன்னிதானத்தை நினைக்கிறேன். ஆபிரகாமோட தீர்க்கதரிசிக்கு அவன் மறைக்கிற தேவன் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நான் நிறைய நேரம் கேட்கிறேன், தீர்க்கதரிசி தேர்ந்தெடுத்து சொல்லி நிறைய நேரங்கள் நான் போராடுறது உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு பதில், நான் ஆமென் சொல்லுங்க, நான் நடத்துவேன் அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறேன். அவர் கைவிடுகிற தேவன் இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், என் வீட்டை மட்டும் ஏன் இந்த விஷயம், என் வீட்டை மட்டும் ஏன் இந்த போராட்டம்னு கேட்கிறோம். நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா என் வாழ்க்கையில ஏன் நீங்க சொல்லவே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில விஷயத்த நீங்க சொல்லலன்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம கேட்டிருக்கோம். கேட்டீங்களா இல்லையா? கேட்டிருக்கோம். வயசானவங்க போனாலும் நம்ம கேட்கிறோம், ஏன் எங்க அம்மாவை எடுத்தீங்க, ஏன் எங்க அப்பாவை எடுத்தீங்க, ஏன் என் குடும்பத்தில் ஒரு காரியத்தை இழப்புகளை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நிறைய நேரம்